வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு ஏதாவது ஹெல்த்தியாக நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காடை வாங்கி சமைச்சு கொடுங்க. இந்த காடையில் இருக்கிற சத்து வந்து பெரியவங்களுக்கு முட்டி வலிக்கு, எலும்புக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காடை 65 மசாலா எப்படி பிரிஞ்சு வராமல் காடை 65 பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு 4 காடை வாங்கி 4 கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி விடுங்க. அதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக நல்லா மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம காடையை போட்டு நல்லா மேரினேஷன் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் விட்டால் போதும். அதுவே நல்லா அப்சர்வ் ஆகிடும். இப்போ நம்ம ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த காடையை ஒன்றுனா போட்டு பொரித்து எடுத்தோம்னா அவ்வளோதான் காடை 65 ரெடி. கடையில் மசாலா வாங்காமல் வீட்டிலையே இந்த மாதிரி மசாலா பிரிஞ்சு வராத மாதிரி நம்ம சூப்பராக காடை மசாலா ரெடி பண்ணிடலாம்.